தமிழ்ச்சொலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சொலையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு நேரடி பயிற்சி வகுப்பு மற்றும் இணைய வழி பயிற்சி வகுப்பு நம்ம தொடங்கியிருக்கோங்க. இப்போ தான் 2 வகுப்பு முடிஞ்சிருக்குங்க. அதாவது நேரடி பயிற்சி வகுப்பு கரூரில் நம்ம நடத்துகிறோம். இணைய வழி பயிற்சி வகுப்பு நம்ம டீம்ஸ் ஆப் மூலமாக வாரத்தில் 4 நாட்கள் மாலை நேரம் 6 to 8, 6 to 9 இந்த நேரத்தில் நம்ம இணைய வழி பயிற்சி வகுப்பு நடத்துகிறோம். நேரடி பயிற்சி வகுப்பானது இப்போதைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும், ஒரு வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம கரூர் மாவட்டத்தில் நடத்திட்டுருக்காங்க ஒரு பள்ளியில். இந்த மே மாதம் நம்ம ஒரு 10-15 நாட்கள் தொடர், ஏன்னா விடுமுறை இருக்கிறதுனால தொடர்ச்சியாக ஒரு 10-15 நாட்கள் நம்ம நேரடி வகுப்பு நடத்திருக்கிறோம். அதற்கு பிறகு ஜூனில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா அரசு விடுமுறை நாட்கள் சனி ஞாயிறு இந்த கிழமைகளில் நமக்கு நேரடி பயிற்சி வகுப்பு நடக்குங்க. இந்த நேரடி பயிற்சி வகுப்பு அல்லது இணைய வழி பயிற்சி வகுப்பு இரண்டுக்கும் நம்ம நேரடி தேர்வும் உண்டு. இப்போ நேரடி பயிற்சி வகுப்புக்கு வரவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம நேரில் வினாத்தாள் கொடுத்து டெஸ்ட் வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மொபைல் அப்ளிகேஷனில் எழுதக்கூடிய ஆன்லைன் டெஸ்ட்டும் உண்டு. இணைய வழி பயிற்சி வகுப்பில் இருக்கிறவங்களுக்கு மொபைல் அப்ளிகேஷனில் எழுதக்கூடிய ஆன்லைன் டெஸ்ட்டும் உண்டுங்க. நம்ம தமிழ்ச்சோலையில் போட்டிருக்கிற 12 நூல்கள் மெட்டீரியல்ஸ் நம்ம இதிலே கொடுத்துருவோம். அந்த கட்டணத்திலே வந்துடுங்க. நம்ம நடத்துகிறது எல்லாமே மூல நூல்களை காட்டி தான் நடத்துகிறோம். மூல நூல்களை வச்சு தான் நடத்துகிறோம். இப்போ இணைய வழி பயிற்சி வகுப்பாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி மூல நூல்களை ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நம்ம நடத்துகிறோங்க. இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட், அதாவது இந்த புதிய பாடத்திட்டத்தில் அலகு 9, 10 இந்த 2 யூனிட்டும் புதிதாக சேர்த்துருக்கிற பாடங்கள்ங்க. மற்ற பாடங்கள் எல்லாமே ஆல்ரெடி பழைய பிஜிடிஆர்பி பாடத்திட்டத்தில் இருக்கிறது தான். இப்பொழுது அலகு 9 முழுக்க நாட்டுப்புறவியல் இருக்குது. அலகு 10 தமிழோடு தொடர்புடைய பிற துறைகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இதழ்கள், வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படங்கள், இணையத்தமிழ், கணினி தமிழ், அறிவியல் தமிழ், தொல்லியல் இதெல்லாமே இருக்குங்க. இந்த காணொளியில் நம்ம நாட்டுப்புறவியல் இந்த யூனிட்டுக்கு நம்ம ஒரு தலைப்பை பார்க்கலாங்க. முதல் தலைப்பே நாட்டுப்புறவியலில் பாடல்கள் கொடுத்துருக்காங்க. நாட்டுப்புற பாடல்கள், அப்புறம் கதைகள், கதை பாடல்கள், பழமொழிகள், விடுகதைகள், விளையாட்டுக்கள், சடங்குகள், நம்பிக்கைகள், திருவிழாக்கள், வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் முதலாவதாக இருக்கக்கூடிய பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள் குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த காணொளி உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளது ஒரு காணொளியாக இருக்குங்க. இந்த செய்தியெல்லாம் நம்ம டாக்டர் சக்திவேல் ஐயா அவர்களுடைய புத்தகத்தில் இருந்து தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். நாட்டுப்புற பாடல் வகைப்பாடு அப்படிங்கும் பொழுது ஒவ்வொரு அறிஞர்களும் நாட்டுப்புறவியலாளர்களும் ஒவ்வொரு வகையாக பிரிக்கிறாங்கங்க. அது என்னென்ன அப்படின்னு நம்ம தேர்வு நோக்கத்தில் பார்க்கறது ரொம்ப அவசியமானது. அதில் முதல்ல தான் மரியா லீச் இவங்க பார்த்தோம் அப்படின்னா 5 வகையாக வகைப்படுத்துகிறாங்க. நாட்டுப்புற பாடல்களை 5 பிரிவாக பிரிக்கிறாங்க. அதில் உணர்ச்சி பாடல்கள், வாழ்வியல் பாடல்கள், வாழ்வின் முக்கிய நிகழ்வின் பாடல்கள்னு சொல்லிட்டு, வாழ்வின் முக்கிய நிகழ்வுகள் நம்ம சொல்லும் பொழுது பிறப்பு முதல் இறப்பு வரை என்னென்னலாம் இடையில நடைபெறுதுங்கிறதுலாங்க. இப்போ பிறப்பு, அப்புறம் மனம் புரியறது, இறப்பு, பிரிவு, தாயக நாட்டம், போர்ப்பாடல், இப்படி உள்ள பிரிவு கொடுக்குறாங்க. ஒரு 6 பிரிவு. அடுத்து குழந்தை பாடல்கள், சமய பாடல்கள். இது மரியா லீச் அவர்களுடைய வகைப்பாடுங்க. பௌரா அவர்கள் எப்படின்னா 6 வகையாக வகைப்படுத்துகிறாருங்க. இயற்கை பாடல்கள், காதல் பாடல்கள், மனவாழ்வு, தாலாட்டு, தொழில் பாடல், விழா பாடல்னு வகைப்படுத்துகிறாருங்க. இதே மாதிரி பாருங்கள், கீமத் பீகாக் இவர் 20 வகையாக வகைப்படுத்துகிறார். அதுக்குள்ளேயும் அந்த 20 வகையில் காதல் பாடல்களே 9ஆக வகைப்படுத்துகிறாரு. கதை பாடல்களை 3ஆக வகைப்படுத்தியிருக்கிறாருங்க. இந்த மாதிரி கதை பாடல்லையும் நாட்டுப்புற இலக்கியத்தின் இந்த 12 வகைப்பாட்டு இது பாருங்கள். கீமத் பீகாக் 20 வகை சொல்கிறாங்க. காதல் பாடல்களை 9, கதை பாடல்களை 3, கதை பாடல் நாட்டுப்புற இலக்கியத்தின் மற்றொரு தனி கூறுங்கிறாரு. இந்த 12 வகைப்பாட்டை நீக்கி மீதியுள்ள 8 வகைப்பாட்டை காண்போம்ட்டு இங்கே கீழே கொடுத்துருக்குறாங்கங்க. ஸோ குழந்தை பாடல்கள், நகை, அடுத்தது மீன் பிடித்தல், ஒப்பாரி, கடற்கொள்ளையர் பாடல், கடற்பயணிகள் பாடல், போர் பாடல்கள், பல்பொருள் பற்றிய பாடல்கள்னு இவர் இப்படி பிரிக்கிறாருங்க. இப்படி ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு மாதிரி வகைப்படுத்துகிறாங்க. எல்லோரும் இதில் ஒரே மாதிரியான வகைப்பாடுங்க அப்படிங்கிறது கிடையாதுங்க. இதுலேயும் பார்த்தோம்னா நம்ம அறிஞர்கள் அருணாச்சலம், கிவாஜா, அன்னகாமு இவங்களாம் ஒரு மாதிரி வகைப்படுத்துகிறாங்க. ஆறு அழகப்பன், வானமாமலை, கிருஷ்ணசாமி, வரதராஜன், வளவன் இவங்கள ஒரு வகைப்படுத்துகிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா சண்முக சுந்தரம் ஐயா
அவர் ராமநாதன், அடுத்து சக்திவேல், இவங்களாம் வேறு மாதிரி வகைப்படுத்துகிறாங்க. இப்போ இதில் ஒவ்வொருத்தரும் என்னென்ன வகைப்படுத்துகிறாங்கங்கிறது கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். தேர்வு நோக்கத்தில் இது மிகவும் அவசியமானதும் கூடங்க. அருணாச்சலம் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12ஆக வகைப்படுத்துகிறார். எப்படிங்க 12 நாட்டுப்புற பாடல்களை 12ஆக வகைப்படுத்துகிறார் அருணாச்சலம். என்னென்னா தாலாட்டு பாடல், விடுகதை பாட்டு, ஏற்றப்பாட்டு, வள்ளைப்பாட்டு, கண்ணன் பாட்டு, நடவு பாட்டு, ஒப்பாரி, பரிகாச பாட்டு, கும்மி பாட்டு, ஏசல் பாட்டு, வேல் பாட்டு, இசைப்பாட்டுங்கிறார். அடுத்தது கீவாஜா அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய நூல் நாடோடி இலக்கியம், அது கீவாஜா அவர்களுடைய எழுதிய நூல். நாடோடி இலக்கியம் அப்படிங்கிற நூலில் நாட்டுப்புற பாடல்களை 29ஆக வகைப்படுத்துகிறார். இவரே மலையருவிங்கிற நூலில் நாட்டுப்புற பாடல்களை 13ஆக வகைப்படுத்தியிருக்கிறார். ஒரே ஆசிரியர் தான், ஆனால் நாடோடி இலக்கியத்தில் பார்த்தோன்னா 21ன்னு சொல்கிறாரு, மலையருவியில் 13ன்னு சொல்கிறாருங்க. அந்த 13 என்னன்னு தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்களேன். தெம்மாங்கு, தங்கரத்தினமே, ராசாத்தி, ஆண் பெண் தர்க்கம், கள்ளன் பாட்டு, தொழிலாளர் பாட்டு, குடும்பம், தாலாட்டு, சிறுவர் உலகம், புலம்பல், கும்மி, தெய்வம், பலகதம்பம், இந்த மாதிரி கொடுக்குறாருங்க. அடுத்து பாருங்கள், அன்னகாமு இவருடைய நூல் ஏட்டில் எழுதா கவிதைகள் அப்படிங்கிற இந்த நூலில் 14 வகைப்படுத்தியிருக்கிறாருங்க. கடவுள் துதி, மழை, நாட்டு சிறப்பு, பிறப்பு வளர்ப்பு, குழந்தைகளின் விளையாட்டு, திருமணம், தொழில், நவீனம், களியாட்டங்கள், கதைப்பாடல், வாழ்க்கையில் சோதனைகள், வேதாந்த பாடல்கள், ஆதிவாசி பாடல்கள், மங்களம், இந்த மாதிரிங்க. அடுத்தது டாக்டர் அழகப்பன் அவர்கள் அவருடைய நாட்டுப்புற பாடல்கள் ஒரு திறனாய்வு அப்படிங்கிற நூலில் 7ஆக வகைப்படுத்துகிறாருங்க. குழந்தை பாடல்கள், பக்தி, தொழில், கொண்டாட்ட பாடல்கள், உணர்ச்சி பாடல்கள், ஒப்பாரி பாடல்கள், பன்மலர் பாடல்கள்னு சொல்கிறாருங்க. அடுத்து வரதராசனார் அவர்கள் சொல்லும் பொழுது 10 வகைப்படுத்துகிறாருங்க. தாலாட்டு பாடல்கள், குழந்தை பாடல், வேடிக்கை பாடல், கும்மி ஒப்பாரி, காதல், விவசாயம், தொழில், ஒப்பாரி, வேதாந்தம், பல்சுவை, இந்த மாதிரி வகைப்படுத்துகிறாருங்க. நம்ம தூரன் அவர்கள் 10 வகையாக சொல்கிறாருங்க. அதில் வித்தியாசமாக பாருங்கள், மாட்டுக்காரன் பாட்டு, ஆக்காட்டி, ஏலேலா ஐலசா, இதில் ஜலசான் இருக்குது, ஐலசான்னு வரும், மழைப்பாட்டு, மழைக்கஞ்சி, கொடும்பாவி, உழவு பாட்டு, குளவை பாட்டு, கேளிப்பாட்டு, கும்மி பாட்டுன்னு. சாவளவன் 3 தாங்க, மழலை, இளமை, முதுமை. ஒருத்தனுடைய வாழ்க்கையில் மழலை பருவம், அப்புறம் இளமை, அதுக்கப்புறம் முதுமை, அந்த மாதிரி வகைப்படுத்துகிறாரு. கிருஷ்ணசாமி 7 சொல்கிறார். வானமாமலை பார்த்தோன்னா 10 சொல்கிறாருங்க. தெய்வங்கள், மழையும் பஞ்சமும், தாலாட்டு, விளையாட்டு, காதல், திருமணம், குடும்பம், சமூகம், உறவும், தொழிலும், ஒப்பாரிங்கிறாருங்க. சண்முகம் சுந்தரமையா அவர்கள் நூல் எழுதியிருக்கிறார். தமிழில் நாட்டுப்புற பாடல்கள் அப்படிங்கிற நூலில் 9ஆக வகைப்படுத்துகிறாருங்க. 9 பாட்டு சொல்கிறார். இது ரொம்ப முக்கியம். சண்முக சுந்தரமையா அவர்கள் சொல்கிறது தாலாட்டு பாடல்கள், குழந்தை பாடல், தொழில், காதல், மனம், பக்தி, ஒப்பாரி, ஆட்டம், கதை. அடுத்து டாக்டர் ராமநாதன் பார்த்தோன்னா 8 சொல்கிறாருங்க. 8 நம்ம சக்திவேல் ஐயா பார்க்கும் பொழுது பாருங்கள், சூழல் அடிப்படையில் 8ஆக வகுத்து அதுக்கு உட்பிரிவுகளையும் சொல்கிறாருங்க. அப்படி 8 என்னென்னா தாலாட்டு பாடல்கள் 1, குழந்தை பாடல்கள் 2, காதல் பாடல்கள் 3, தொழில் பாடல்கள், கொண்டாட்ட பாடல்கள், பக்தி பாடல்கள், ஒப்பாரி, பன்மலர் பாடல்கள். இது 8ங்க. இந்த 8க்குள்ளே உட்பிரிவையும் அவர் சொல்கிறாருங்க. இப்படி தான் வகைப்படுத்திருக்காரு. இதை இங்கே கீழே கொடுத்துருக்குறாங்க. இந்த 8 என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இதில் பாருங்கள், முதல்ல தாலாட்டு பாடல்கள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தாலாட்டு பாடல்களில் குழந்தையினுடைய வளர்ச்சி நிலை பாடல்கள், மற்றவர்கள் பாடுவது, சிறுவர் பாடல்கள்னு இருக்குது இல்லைங்களா. இதில் பாருங்கள், முதல்ல குழந்தையை பற்றியேன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுக்குறார். அடுத்தது குழந்தைக்குரிய கருவிகளை பற்றியதுங்கிறார். இதெல்லாமே தாலாட்டு பாடல்கள். இந்த மெயின் இதுக்குள்ளே இந்த வகையெல்லாம் வந்துடும். சரிங்களா. குழந்தைகளின் உறவினர், பெருமை, சிறுமை பற்றிய பாடல்கள்னு இதில் இவ்வளோ பெரிய லிஸ்ட் கொடுக்குறாருங்க. இப்போ தாலாட்டு பாடல்கள்லேயே 3ஆக பிரிக்கிறார். இது நம்ம டாக்டர் சக்திவேல் ஐயா அவர்களுடைய நூலில் நீங்கள் மேலே நல்ல இதில் அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்கள். குழந்தை பாடல்கள்னு சொல்லிட்டு இதில் 3ஆக பிரிக்கிறாங்க. அதைத்தான் இங்கே விரிவாக கொடுத்துருக்குறாங்க. குழந்தையை பற்றிய பாட்டு, குழந்தை இல்லாத பொழுது தாய் எப்படி வேதனைப்படுறா, அப்புறம் குழந்தைக்காக அவள் என்னென்ன அறங்கள் செய்கிறா, என்ன நோன்பு தவங்கள் செய்கிறா, குழந்தை ஏன் அழுகுது, என்ன காரணம், இதெல்லாங்க. குழந்தை வர்ணிக்கிறது, குழந்தையினுடைய எதிர்காலம் என்ன, குழந்தைக்காக செய்யப்படக்கூடிய சடங்குகள், குழந்தை அடித்தவுக்கு என்ன தண்டனை, குழந்தையினுடைய மனவிழா, அப்புறம் குழந்தைக்குரிய அறிவுரை, இந்த மாதிரி இதில் கொடுக்குறாங்கங்க. அடுத்தது குழந்தைக்குரிய கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு நம்ம சங்கடம் இருக்கும் இல்லைங்களா, சங்கு பாலாடை, வெள்ளி பாலாடை, பொற்பாலாடை, புது தொட்டில், கிண்ணி, அரைஞான் கயிறு, குப்பின்னு. இப்போ குழந்தைகளுடைய உறவினருடைய பெருமை, சிறுமை,
தாய் மாமாலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய செல்வம், அறச்செயல், பக்தி, வீரம்னு இதில் கொடுக்குறாங்கங்க. அடுத்தது பாருங்கள், இது தாலாட்டு பாடல் 1. 2வது இந்த 8க்குள்ளே உட்பிரிவு சொல்கிறாங்கங்க. அடுத்தது குழந்தை பாடல்கள்னு சொல்லிட்டு குழந்தைக்காக மற்றவர்கள் பாடுவது. அடுத்தது குழந்தைகளே சிறுவர்களாக இப்போ கொஞ்சம் பெருசான உடனே அவங்களே பாடுறது. இந்த மாதிரி 2ஆக பிரிக்கிறாருங்க. அப்போ குழந்தைக்காக மற்றவங்க எப்போ பாடுவாங்க? குழந்தை தவழும் பொழுதும், சாப்பிடும் பொழுதும், சாய்ந்தாடும் பொழுதும், கை வீசுறது, கை தட்டுறது, அம்புலி, இந்த பருவம்லாம் சொல்லணும்ல, அந்த மாதிரி பருவத்துக்கேற்ப பாடல்கள். அடுத்ததாக குழந்தைகள் சிறுவர்களாக வளர்ச்சி பெற்ற பிறகு பாடுறாங்கங்க. அது பாருங்கள், நான் பயிற்சி பாடல், எண்ணு பயிற்சி, அறிவு வளர்ச்சி, நீதி பாடல், பக்தி பாடல்கள், பறவை மிருகங்களை பற்றிய பாடல்கள், விழாக்களில் பாடப்படும் பாடல்கள், வேடிக்கை பாடல், வினாவிடை, விளையாட்டு பாடல்கள். அதுக்குள்ளேயும் சிறுவர் விளையாட்டு பாடல், சிறுமியர் விளையாட்டு பாடல், இருவரும் இணைந்து விளையாட்டு பாடல்கள், அந்த மாதிரி இருக்குங்க. அப்புறம் காதல் பாடல்கள் இருக்குது. காதல் பாடல்களில் பாருங்கள், காதல் பாடல்கள் தனியாக கொடுக்குறாங்க, இங்கே தனியாக. சரிங்க. அடுத்தது பாருங்கள், தொழில் பாடல்கள் கொடுக்குறாங்க. அதுலேயும் வேளாண்மை தொழில் பாடல்கள், வேளாண்மை அல்லாத தொழில் பாடல்கள்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. நெல் குத்துறவங்க, சுண்ணம் இடிக்கிறவங்க, சாலை அமைக்கிறவங்க, ஏற்றப்பாட்டு, ஏற்பாட்டு, நடவு பாட்டு, அப்புறம் மீனவர்கள் பாட்டு, துறைமுகம் தொழிலாளர்கள், படகுக்காரர் பாட்டு, வண்டிக்காரன் பாட்டு, உப்புளர் தொழிலாளர் பாடல், இதெல்லாம் சொல்கிறாங்க. கொண்டாட்டத்தில் பிரிக்கிறாங்க. குடும்பம் பற்றியது, சமூகம் பற்றியதுன்னு 2ஆக பிரிக்கிறாங்க, அகம்புறம்ன்ட்டு. அப்போ குடும்பம்னா என்ன? நம்மளோட திருமணம், பரிகாசம், நலுங்கு, வளகாப்புன்னு. இதே சமூகங்கும் பொழுது கும்மி, கோலாட்டம், இதெல்லாம் சமூகத்தில் வந்துருந்துங்க. அப்புறம் பக்தி பாடல்கள்ங்க. தெய்வம் அப்படிங்கும்பொழுது சிறு தெய்வம், பெருந்தெய்வம், இயற்கை வழிபாடுன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி பிரிக்கிறாங்க. அப்புறம் ஒப்பாரி பாடல்கள். யார் யாருக்கெல்லாம் ஒப்பாரி பாடுறது? கணவனுக்கு, தாய்க்கு, தந்தைக்கு, குழந்தைக்கு, மகளுக்கு, சகோதரருக்கு, மாமனார், மாமியார், அண்ணி, அத்தைக்கு, அந்த மாதிரி இப்படி பிரிச்சிருக்காருங்க. ஸோ இது நம்ம சக்திவேல் ஐயா அவர்களுடைய புத்தகத்தில் பிரிச்சிருக்கிறதுங்க. இது இல்லாமல் உள்ள அவர் இதுக்கு விளக்கம் தனித்தனியாக மிக ரொம்ப விரிவாக உள்ளே கொடுக்குறாருங்க. இப்போ தாலாட்டு பாட்டுன்னா என்ன, யார் யார் என்ன சொல்கிறாங்க. இப்போ இதில் தமிழர்கள் சொல்லும் பொழுது பாருங்கள், தாய்மை உலகிற்கு வழங்கிய முதல் இலக்கிய பரிசு தான் தாலாட்டு, தமிழன் ஐயா சொல்கிறாருங்க. தாள் கூட்டல் ஆட்டுன்னு பிரிக்கலாம். தாள்னா நாக்கு, நாக்கை ஆட்டி பாடுறதுனால இதுக்கு தாலாட்டுன்னு பெயர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறதுங்க. தாலாட்டு சில இடங்களில் ராராட்டுன்னு சொல்கிறாங்க. தாராட்டு, தாலேலோ, ஓராட்டு, ரோராட்டு, ராராட்டு, தொட்டில் பாட்டு, ஓலாட்டு, திருத்தாலாட்டுன்னு நிறைய பெயர்கள் இருக்குதுங்க. மலையாளத்தில் பார்த்தோம்னா தாராட்டுன்னு சொல்லுவாங்க. தெலுங்கில் ஊஞ்சோதிம்பாங்க. கன்னடத்தில் ஜோகுலம்பாங்க. இப்படி ஒவ்வொரு மாநில மொழியிலையும் என்ன அதுக்கு பேர் இருக்குதுங்கிறது சொல்கிறாங்கங்க. தாய் ஆழங்காண முடியாத அன்பு கடல், அக்கடலில் விளைந்த வளம்புரி முத்தே தாலாட்டுன்னு டாக்டர் ஆர் அழகப்பன் சொல்கிறாருங்க. இப்படி தமிழண்ணல் ஐயா சொல்லும் பொழுது மீண்டும் பாருங்கள், நடையழகில் ஜெயங்கொண்டானையும், இனிமையில் இளங்கோவையும், கற்பனையில் கம்பனையும், சொல்லாட்சியில் மணிவாசகரையும், நாகரிக விளக்கத்தில் சங்கப்புலவர்களையும் ஒப்புவமையாக பெற்று பெருமையாக விளங்குகிறது தாலாட்டு அப்படின்னு தமிழண்ணல் ஐயா சொல்கிறாருங்க. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றுக்கும் இது அடுத்தடுத்து இருக்குது. நம்ம இதை அடுத்தடுத்த காணொளியில் பார்ப்போம். இந்த காணொலியை பார்த்துட்டு நண்பர்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்மளுடைய தொடர்பு எண் கொடுத்துருக்கோம். நம்மளுடைய வாட்ஸ்அப் எண், தொடர்பு எண்ணெலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் மேலும் உங்களுக்கு என்ன ஐயப்பாடுகள் இருக்குதோ நம்ம வகுப்பு குறித்து தேர்வு தனியாக நம்ம டெஸ்ட் பேட்சும் போட்டிருக்கோம். ஸோ இது குறித்து உங்களுக்கு மேலும் ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தால் நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலை எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.